ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாதம். இன்னைக்கு நிறைய பேருக்கு லீவு போல் இருக்கு இல்லையா? சவுண்டு நன்னா வருது. சரி, இன்னும் முதல்ல இன்னைக்கு நாள் பாட்டை சொல்லிடலாம். என்ன நாள் பாட்டு இன்னைக்கு? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் நிலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் நலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே கோல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு திசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளி நிலையாய் அருளேலோ நம்பாவாய். போன பாசுரத்தில் என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? ஏதாவது என்ன? ஒருத்தி மகனாய் கண்ணன் பிறந்தான் அப்படின்றத பார்த்தோம். கண்ணன் பிறந்தான், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல வளர்ந்து கம்சனை அழித்தான். அந்த சரித்திரம்லாம் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் என்ன கேட்டால் ஆண்டாள் அவர்கிட்ட என்ன வேணும்னா பாசுரம் என்ன? சேவகம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அப்படின்னு முடிஞ்சுதா? உன்னோட சேவகம், அதாவது யாரை பாட போகிறோம் நாங்கள்? திருத்தக்க செல்வம். பெருமாளோட தாயாரோட செல்வம் யார்? பெருமாள். அந்த பெருமாளும் சேவகம் அவரோட வீர தீர செயல்கள்லாம் பாட போகிறோம் அப்படின்னு சொன்னான். இந்த பாசுரத்திலேருந்து இந்த கடைசி 4 பாசுரங்கள் சிற்றஞ்சிறுகாலை வரைக்கும் பெருமாள்கிட்ட இப்போ ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒன்று கேட்க போகிறா. அதை கொடு இதை கொடுன்னு. கடைசி 30வது பாசுரத்தில் இந்த திருப்பாவை சொல்வதற்கான பலன். இப்போ 5 காட்சி முடிஞ்சு போச்சு. கடைசி காட்சியில் இருக்கோம் நம்ம. இந்த கடைசி காட்சி பெருமாள்கிட்ட அதை என்னென்ன வேணுன்றதை கேட்குறா. அப்படி கேட்கக்கூடிய ஒரு பாசுரம். சரி, இந்த பாசுரம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சரித்திரம், ஒரு கதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சரித்திரத்துக்கு போனோம்னா இந்த இதில் இருக்க என்னன்றது புரியும். மார்க்கண்டேயன் ஒருத்தர் இருந்தாராம், ஒரு முனிவர். தெரியுமா மார்க்கண்டேயன் யாருன்னு? சிவபெருமான் சிவலிங்கம் அப்புறம் காலன் போடும்போது என்ன பண்ணா? மார்க்கண்டேயனுக்கு யமன் வந்துட்டான் அவன் உயிரை பிடிங்கின்னு போகிறதுக்கு 16 வயசில். அப்போ போய் என்ன பண்ணிட்டார்? அவர் சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? பண்ண முடியல. என்றும் 16 அப்படின்னு அருள் பண்ணிட்டார் சிவன். அதனால் 16 வயசில் வாழ்ந்துட்டுருக்கார். யார்? மார்க்கண்டேய முனிவர். அவருக்கு ரொம்ப இதே மாதிரி 16 வயசாகவே இருக்குது. எல்லாரும் பார்க்குறா, வாழறா, பெருசாகிறா, இறந்து போயிடுறா. தாம் மட்டும் எப்போவுமே 16 இருக்கிறது போர் அடிச்சு போச்சான். எப்போவுமே 16 வயசு. நீங்கள் 5ஆம் கிளாஸ்லேயே எப்போ இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயே டன்னா இருக்காது. அதே மாதிரி தான் அவருக்கும் என்ன ஆகிட்டான்? போர் அடிச்சு விட்டான். சரி இது வேண்டாம் அப்படின்ட்டு சிவங்கிட்ட போனாராம். எனக்கு மோட்சம் வேணும்னாராம். என்ன கேட்டார்? மோட்சம் கொடுங்க, நான் வைகுண்டத்துக்கு போனோன்னா. சிவன் சொல்லிட்டார், அதெல்லாம் என்னால் தர முடியாது. அதை தரத்துக்கு ஒரு சீஃப் இருக்கார். யார் அவர்? திருமால்னு ஒருத்தர் இருக்கார். பெருமாள் இருக்கார். அவர் தான் வைகுண்டெல்லாம் கொடுக்குவார், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். சரின்ட்டு இவரை நோக்கி தவம் இருக்கார். தவம் இருந்துகிட்டே இருக்கார். அங்கே துளசி வனம் அப்படின்ற இடத்துல தவம் இருக்கார். எந்த இடம்னா இப்போ இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோவில். அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார்? அப்போ பெருமாள் இது பண்ணும்போது அங்கேருந்து பூமி தாய் துளசி செடியிலேருந்து தாயார் கிடைக்கிறா. சின்ன பொண்ணு. எப்படி பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் கிடைச்சாலோ அந்த மாதிரி கிடைக்கிறார் இந்த மார்க்கண்டேய முனிவருக்கு. வளர்த்துட்டே வரார். சின்ன பொண்ணானா பெருமாள் நன்னா வயசானவராக போட்டுன்னு வந்துட்டார். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு இவ்வளோ அப்படின்னு. அவருக்கு பார்த்தா 90 வயசு இருக்குது பெருமாளுக்கு. அவர் யாருன்னு தெரியல மார்க்கண்டேயருக்கு. ஒரு 90 வயசு கிழவன் 10 வயசு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறான். ஐயோ இவளுக்கு உப்பு கூட போட தெரியாது, நீங்கள் இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் உப்பே இல்லாமல் சாப்பிட்டுக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் உப்பிலியப்பன் அங்கே இருக்கார். அந்த மார்க்கண்டேய முனிவர் இப்போ என்ன பண்ணிட்டார்? சரி இதெல்லாம் முடிஞ்சது, பெருமாள் வந்துட்டார். பெருமாள் கிட்ட கேட்டார். அதுக்கப்புறம் எனக்கு பிரளய காலத்தை பார்க்கணும் இப்போது அப்படின்ட்டு. பிரளயம்னா என்ன? இந்த உலகமே அழிஞ்சு போகிறது இல்லையா, அதை பார்க்கணுன்னார். வேண்டாம் சுவாமி, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பாருங்கன்றார். நான் பார்த்தே தீருவேன்றார். அப்போ கண்ணை மூடுங்கன்னார். கண்ணை மூடின உடனே இது எங்கே நடக்கிறதுனா பத்ரிகா ஆசிரமம்னு இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறார் இவர். யார்? மார்க்கண்டேய முனிவர். அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே உக்காண்டு பெருமாள் கிட்ட மறுபடியும் தவம் பண்ணி எனக்கு பிரளயத்தை காட்டணும், எப்படி உலகம் அழியிறதோ அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறார். கண்ணை மூடினார். பார்த்தா ஒரே இடி இடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரே எங்கே எடுத்தாலும் தண்ணி வருது, மலைகள்லாம் அப்படியே கீழே விழருது. இந்த உலகமே அப்படியே எந்த இடமுமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு தண்ணி, அதுவும் சாதாரண தண்ணி இல்லை, அலை பாயிறது. அலை அடிக்கும் இல்லையா கடல்லெல்லாம் போனால், அந்த மாதிரி அலை அடிச்சுன்னு மேலேயும் கீழையும் ஒரே பிரளயம்னா தண்ணி தண்ணி தண்ணி, எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறாரு, ஒன்றுமே புரியல. அவர் மட்டும்தான் இருக்கார் உலகத்தில்.
வேறு யாருமே இல்லை, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கீங்க, யாருமே கிடையாது இந்த உலகத்தில், எங்கே பார்த்தாலும் வெறும் தண்ணியாக இருக்குது. எப்படி தோணும் நமக்கு? அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயந்துட்டார். உண்மையிலேயே பயந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாரு. இந்த தூரத்தில் ஒரு ஆலை இலை தெரிஞ்சுதான், ஒரு ஆலை இலை இருக்குது. அதில் அப்படியே என்னடா அது, அந்த ஆலை இலை மட்டும் அங்கேயே ஆடுறதேன்னு கிட்ட போனார். கிட்ட போனால் அந்த ஆலை இலை மேலே ஒரு குழந்தை படுத்துன்னு இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுறது, இப்படி அப்படின்னு ஆடுறதான். பயந்து போயிட்டார். அது எதுனா தண்ணிக்குள்ளே விழுந்துட போகிறதுன்னு குடு குடு குடுன்னு கிட்ட போனார். கிட்ட போனால் அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், காலை எடுத்து காலோட கட்டை விரல வாயில் வச்சுட்டு தான். என்ன குழந்தை இது இப்படி பண்ணிட்டு இருக்க, யார் நீ அப்படின்னு கேட்குறார். அந்த குழந்தைய பார்த்து யாருன்னு கேட்குறாரு. அந்த குழந்தைக்கு பேச தெரியுமா? தெரியல. அது வந்து பதில் அப்படியே பார்த்துது. பார்த்தவொன்னே யார் நீன்னு ஒன்று தன்னோட மார்பை காமிச்சிது. அப்படின்னு காமிக்கிறது. அது என்ன பண்ணுது, மார்பை காமிக்கிறது. பாரு அப்படிங்கிறது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன மார்பில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் கிட்ட போய் அப்படி மார்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறார். பார்த்த ஒன்று பார்த்தா மகாலட்சுமி அங்கே இருக்கா. அப்போ யார் அது? அதுதான் பெருமாள். பெருமாள் ஆளிநிலை கிருஷ்ணர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு ஆலையால மேலே இப்படி காலை எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படி உக்காந்து அப்படியே படுத்துட்டு இருந்தாராம் அந்த பிரளயத்தில். ஏன் காலை எடுத்து வாயில் வச்சுட்டார்? எல்லாரும் சொல்கிறா திருவடினா அவ்வளோ இது. சக்கடாசுரன் கூட பாருங்கள், அவரோட திருவடி பட்டு தான் நேராக வைகுண்டம் போயிட்டானா. அந்த திருவடினா நம்மளை காப்பாற்றுமா. என்ன எல்லா அடியவர்களும் சொல்கிறாளே திருவடினா அவ்வளோ இனிமையாக இருக்குது இனிமையாக இருக்குன்றாலே, நம்ம கூட பார்ப்போம் அப்படின்னு வாயில் வச்சுன்னு பார்த்தாராம். இனிமையாக இருக்கான்னு பார்த்தாராம். அதுதான் என்ன பண்ணார், அவரோட திருவடியே எடுத்து வாயில் வச்சுன்னு நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தார். அப்படி பார்த்தா அந்த கிருஷ்ணர் அங்கே பார்த்த உடனே மார்பை காமிச்சாராம். அவருக்கு முதல்ல புரியல, பிராட்டி இருக்கான்னு. என்னன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், நம்ம அந்த ஜூஸ் எல்லாம் உரியறதுக்கு ஸ்ட்ரான்னு ஒன்று இருப்போம் இல்லையா, அதை வச்சு உரியிற மாதிரி அப்படி உஃப்னு உறிஞ்சாராம். மார்கண்டையன் மறுபடியும் அவருக்குள்ளே போயிட்டாராம். அந்த குழந்தைக்குள்ளே போய் எல்லாரும் உள்ளே போயாச்சு. இப்போ இந்த உலகத்துக்குள்ளே போனால் மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அப்படியே மறுபடியும் நரநாராயண பர்வதம் அந்த மலையெல்லாம் இருக்குது. அங்கே நார்மலாக முன்னாடி இருந்தது இல்லை அந்த மாதிரியே இருக்குது. அது உள்ளே ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கார். யாருன்னு பார்த்தா இவர் தான் அங்கே தவம் பண்ணிட்டு இருக்கார். ஆஹா, இவன் தான் உலகமுண்ட பெருவாயன், இந்த உலகத்தையே தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். அதை நமக்கு தெரியாமல் அவங்ககிட்டயே கேட்டுட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் போய் அவரோட நிலைமையில் இருந்தாராம். இப்படி அந்த பிரளய காலம்ன்றது எப்படி இருக்கும்ன்றது இந்த மார்க்கண்டேய முனிவர் காமிக்கிறார். அதுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னா, அதுதான் ஆண்டாள் அதை வந்து இதில் பார்க்கும்போது கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினயே சயந்தம் வடசிய பத்திரைசே புடே சயனம் பாலமுகுந்தம் மனசாஸ்மராமின்னு காமிக்கிறார். எப்படி அவர் தாமரை வந்து தாமரை மேலே இருக்க மாதிரி ஒரு தன்னோட காலையே கையை வாயில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாள், அவரை வணங்குகின்றேன்னு சொல்கிறது. இதில் என்ன கேட்குறான்னா, இப்போ நிறைய கேட்க போகிறா, லிஸ்ட்டு போட போகிறா ஆண்டாள், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு. பெருமாள் ஏதாவது சொல்லிட போகிறார் என்கிட்ட, இல்லைன்னு சொல்லிடுவாரோன்றதுக்காக முதல்ல சொல்லிட்டா, நீ யார், இந்த உலகத்தையே உனக்குள்ளே வச்சுருக்க, இந்த உலகத்தில் இல்லாதது ஏதாவது இருக்கா, எல்லாம் உலகத்தில் இருக்குது, அதனால் உன்னை கேட்டால் நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதில் முதல்ல வந்து மாலே அப்படின்னார். மாலேன்னா என்னென்னா, நம்ம மேலே அவ்வளோ கொள்ள ஆசையாம் பெருமாளுக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க காத்தால் வரீங்க, எப்படி தெரியுமா, அவர் பார்க்கும்போதே உங்களை கொள்ள ஆசையோடு பார்க்குறாராம். நம்ம குழந்தைன்னு பார்க்குறாராம். ஆழ்வார், நம்ம ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பார்த்தார், இதே மாதிரி தான் பெருமாளை பார்த்தார். பெருமாளை பார்த்தா லட்டு மாதிரி இருந்தாராம் பெருமாள். ஒரு லட்டு அழகாக இருக்கான். அந்த லட்டு என்ன பண்ணுவான், சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டார் நம்ம ஆழ்வார். அந்த லட்டை போய் சாப்பிட்லான்னு போனார். முதல்ல பெருமாள் வந்து இவரை பார்த்தார், அடியவரை பார்த்தார். அதாவது பெருமாள் வந்து நம்மாழ்வாரை பார்த்தார், அவர் லட்டு மாதிரி இருந்தார். நம்மாழ்வாருக்கு பெருமாள் லட்டு மாதிரி இருந்தார். சரி, நம்மாழ்வார் முதல்ல பெருமாள் நினச்சார், இந்த லட்டை நான் சாப்பிட்ற போகிறேன், அடியவன்ற அந்த நம்மாழ்வாரை சாப்பிட போகிறேன்னு கிட்ட வந்தாராம். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணாராம், இவர் வந்து அவரை சாப்பிட்ணுன்னு நினச்சாராம். ஆழ்வார் பாடுறார், வாரிக்கொண்டு தன்னை விழுங்குவன் காணிலன்னு ஆர்வுற்ற எண்ணெயொழிய எண்ணின் முன்னம் பாரித்து. நம்மாழ்வார் நினச்சார் பெருமாள்ன்ற லட்டை சாப்பிட்லான்னு, பெருமாள் நினச்சார் நம்மாழ்வார்ன்ற லட்டை சாப்பிட்லான்னு. கிட்ட போனாலாம் நம்மாழ்வார் சாப்பிட்றதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாராம் பெருமாள், அவர் எடுத்து டபக்குன்னு சாப்பிட்டுட்டாராம் இந்த நம்மாழ்வாரை. அப்போ பெருமாள் வந்து நம்ம மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கார் பாருங்க, எங்கன்னு காத்துன்னு இருக்கார். அதை தான் ஆண்டாள் இங்கே மாலே அப்படின்னு சொன்னான். மாலேனா ஒரு விதத்தில் பைத்தியம். என்ன மாதிரி பைத்தியம் பெருமாளுக்கு, அடியவர்னா பைத்தியமாக இருப்பாராம். நமக்கு யாருன்னா பிடிச்சதுன்னா சொல்லுவோம்ல, பைத்தியம் மாதிரி அந்த அவனையே பார்க்குறியே அவளையே பார்க்குறியேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுறாராம், பைத்தியமாக இருக்காராம் நம்மக்கிட்ட. எப்போ அடியவர் வருவான், குழந்தை வரும்னு காத்துன்னு இருக்காராம். அப்படிப்பட்ட மாலே மணிவண்ணா, பெருமாள் எப்படி இருக்கார், நீலமணி கருநீளமாக இருக்கார் இல்லையா, அந்த மணிவண்ணா. அப்புறம் என்ன சொல்கிறான், பிரளய காலம் மணிவண்ணா மார்கழி நீராடுவான்.
ஆண்டாள் கேட்குறா, மார்கழி நீராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், எனக்கு எதனா என்னென்ன வேணும்னு தெரியுமான்னு கேட்டா. என்னென்ன வேணும் சொல்லு அப்படின்னா. இவன் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டார் அவர், நீ தானே என்ன தானே கேட்டு வந்த, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னா. நான் நீராட்டத்துக்கு என்னோட முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கா, நோன்புனா இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் என்ன பண்ணுவேன், பெரியவா சொல்கிறத அப்படியே கேட்டு நடப்பேன். நம்ம நடக்கிறோமா? அப்பா அம்மா சொன்னால் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்டு நடக்கணும். அதை தான் இங்கே காமிக்கிற ஆண்டாள். குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணணுமா, பெரியவா சொன்னால் பெரியவங்க பண்ணுறத அதை அப்படியே பண்ணணும். ஏன்னா எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கும், எல்லாமே வேதத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ காத்தால் எழுந்தவுடனே விளக்கு ஏற்றணும், எந்த வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா எதுலேயும் இல்லை. பெரியவர்கள் பண்ணால், என்னோடய முன்னோர்கள் பண்ணால், அதனால் நான் பண்ணுறேன். அப்படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக பெருமாள் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாரான். பெரியவா பண்ணால் அதனால் நான் பண்ணுறேன்னா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாரான். வேறு எதுவும் அதில் போட்டிருக்கு இதில் போட்டிருக்குன்னா அதில் எப்படி போட்டிருக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்பாரான். அதனால் அதெல்லாம் சொல்ல ஆண்டாள். பெரியவா பண்ணா எப்படி சொன்ன, மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டு. என்னோட முன்னோர்கள்லாம் பண்ணா, அவர்கள் தான் சொன்னாங்க இந்த நோன்புக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறா. என்னென்ன கேட்குறா, வேண்டுவன கேட்டியேல், என்னென்ன உபகரணம் வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே. இது எல்லாம் என்ன சொல்கிறா, பாஞ்சசன்யன்ற சங்கு வேணும். அந்த சங்கு எப்படி இருக்கணுமா, வெண்மையான சங்காக இருக்கணுமா. எத்தனை வேணும்னு கேட்குறா தெரியுமா, 5 லட்சம் வேணுமா. பெருமாள் கிட்ட எத்தனை சங்கு இருக்கு, எத்தனை சங்கு, ஒரு சங்கு தானே வச்சுருக்கார். ஆண்டாள் சொல்லிட்டா எனக்கு 5 லட்சம் பேர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கு கொடுத்தாகணும் அப்படின்றா. இதுதான் எதுக்கு கேட்குறா இதெல்லாம், நான் முதல்ல சொல்லிட்டா. என்ன, நீ உலகத்தையே சாப்பிட்ருக்க, உலகத்துக்குள்ளே எல்லாம் உங்கள் வயிற்றில் தான் இருக்குது, அதனால் இல்லைன்னு இப்போ சொல்ல முடியாது. முதலே சொல்லிட்டா இல்லையா, அந்த அது உலகத்தை சாப்பிட்ட சரித்திரத்தை சொல்லிட்டா. அதனால் நீ இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 5 லட்சம் பேருக்கும் ஒரு சங்கு வேணும் எனக்கு. அதுவும் எப்படி, பெரிய சங்காக இருக்கணுமா. எப்படிப்பட்ட சங்குனா, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே அப்படின்னு பெருசாக இருக்கக்கூடிய சங்காக இருக்கணும். பால் போன்ற நிறமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பாஞ்சசன்யமே சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே. சங்கங்கள்னா கூட்டம், போய்ப்பாடு மிகவும் இடம், பெரிய போய்ப்பாடுனா பெரிய இடமா இருக்கணுமா. சங்கு சின்ன குட்டி குட்டி சங்கெல்லாம் கொடுத்துட போகிற, பெரிய பெரிய சங்காக இருக்கணும். போய்ப்பாடுனா பெரிய இடம், அப்படிப்பட்ட சங்கு வேண்டும். அது இல்லாமல் பெரும் பறை வேணுமா. பறைனா என்ன, முரசு வாத்தியம். ஏன்னா இவன் நோன்புக்கு போகிறா இல்லையா, விடிய காத்தால் போகிறா, போகும்போது என்ன பண்ணணும், முரசு கொட்டிகிட்டே போகணும். இப்போ கூட பாருங்கள், பெருமாள் வந்து புறப்பாடு கண்டாள்றார், வெளியில் வரார்னா என்ன பண்ணுறா, ஒரு முரசு ட்ரம்ஸ் அடிக்கிறா. எங்கே கல்யாணத்துக்கே அடிக்கிறா, பெருமாளுக்கு அடிக்க வேண்டாமா. அதனால் என்ன, முரசு வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ சால பெரும்பறை, சின்ன பெருசு இல்லை, சாலனா பெரிய முரசு வேணும். அப்போ முரசு கேட்டாச்சு. சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பார். பெருமாள் முன்னாடி போனால் என்ன பண்ணுறோம், முன்னாடி பிரபந்தம் சொல்லிட்டு போகிறா. அந்த மாதிரி நாங்கள் வரும்போது பல்லாண்டு பாடுறதுக்கு எனக்கு ஆள் வேணும், பல்லாண்டு பாடுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்குறா. பல்லாண்டிசைப்பார் கோல விளக்கு. அது இல்லாமல் விளக்கு வேணும். ஒரு பஜனை போனால் கூட என்ன பண்ணுறோம், விளக்கு. வீட்டில் ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறோம், விளக்கு. இதுக்கு தான் கேட்டார் பெருமாள். எங்கே சொல்லியிருக்குன்னா, என்னோட முன்னார்கள் பண்ணால் அதனால் கொடு அப்படின்னு கேட்டார். கோல விளக்கே கொடியே விதானமே. அது இல்லாமல் எனக்கு கொடி வேணும். பாருங்க, இந்த உலகத்தில் இப்போ கூட பாருங்கள், ஏதாவது ஒரு கட்சியாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றா இருக்கட்டும், கொடின்ற ஐயான்னா பெருமாள் தான் அதை காட்டி கொடுத்தார். இங்கே இருங்க, கோவிலில் கூட எதனா உற்சவம்னா என்ன பண்ணுறோம், முதல்ல கொடியேறுதல். ஏதாவது ஒன்றுனா கொடி இருக்கணுமா. பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச கொடி ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். கொடியே விதானமே. விதானமேனா மேலே போட்டிருக்கக்கூடிய பந்தல். இப்போ கூட பாருங்கள், பெருமாளுக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு பந்தல் இருக்கா. அந்த மாதிரி விதானமே. ஏன்னா பனிக்காலம், மார்கழி காலம், பனிலாம் வரும். இந்த 5 லட்சம் பேருக்கு மேலே பிடிக்கிற மாதிரி ஒரு விதானம் வேணும். விதானமே கோல விளக்கே விதானமே அப்படின்னு இதெல்லாம் கேட்டு, இது எல்லாத்தையும் எனக்கு அருள் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறா. பெருமாள் பார்த்தார், இதெல்லாம் என்கிட்ட கிடையாது, இவ்வளோலாம் கிடையாதுன்ட்டார். எப்போ, ஆளிநிலையாய் அருள். நீ இதே மாதிரி சொல்லுவேன்னு தான் நான் என்ன சொல்லிட்டேன். நீ யாருன்னா ஆளிநிலை கண்ணன். ஆளிநிலை கண்ணன்னா என்ன, இந்த உலகத்தையே உன்னோட வயிற்றுக்குள்ளே வச்சுருக்க, அதனால் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது, கொடுத்தே ஆகணும். அதனால தான் ஆளிநிலையாய் அருள் அப்படின்னு சொன்னான். பெருமாள் பார்த்தார், சரி இவளை ஏமாற்ற முடியாது இனிமேன்ட்டு கொடுக்குறாராம். என்னென்ன கொடுத்தாராம், முதல்ல என்ன கேட்டான், சங்கு. பாஞ்சசன்யம்ன்ற சங்கு. இந்த உலகத்துலேருந்து நிறைய சங்கு, இந்த ஆண்டாள் கூட நிறைய சங்கம்னு பார்த்தா கோவிலில் இருக்கக்கூடிய சங்கெல்லாம் பாடினா எல்லா சங்கையும் எடுத்து கொடுத்தார். பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடன் சால பெரும்பறை, பெரிய முரசு இருந்தது, அந்த முரசையும் கொடுத்துட்டார். பல்லாண்டிசைப்பவர்கள் யார், பெரியாழ்வார், நம்மாழ்வார். இவெல்லாம் என்ன,
ஆழ்வாரையே கொடுத்தாராம் ஆண்டாளுக்கு. இந்த ஆழ்வாள்லாம் பல்லாண்டு பாடுவா, உங்கள் அப்பா தான் நன்னா பல்லாண்டு பாடுவார், இந்த வச்சுக்கோன்னு நம்ம ஆழ்வாரை கொடுத்தாராம், பெரியாழ்வாரை கொடுத்தாராம், 2 ஆழ்வாரையும் கொடுத்தாராம். பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கு. இங்கே விளக்கு இது மங்களகரமான விளக்கு யார் சொல்லியிருக்காளே ஆண்டாள் திருப்பாவையில். கோல விளக்கு யார்? நப்பின்னை பிராட்டி. நமக்கு தாயார் தான் நம்மளை குல விளக்கு. வீட்டில் கூட சரி வச்சுக்கோங்க, தாயார் தான். இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகி வந்தால் என்ன சொல்கிறா? எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்திருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெண் தான் அந்த வீட்டுக்கே குல விளக்காக இருக்காளாம். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குடும்பத்துக்கு குல விளக்காக இருக்கா. நம்ம உலகத்துக்கே குல விளக்காக இருக்கிறது யாருன்னா தாயார். அந்த தாயார் நப்பின்னை பிராட்டியை இந்த குல விளக்கு வச்சுக்கோன்னு கொடுத்தாராம். குல விளக்கே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடி. என்ன கொடி கொடுத்தார்? கருட கொடி. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், இப்போ உற்சவம்னா என்ன கொடி ஏற்றுறா? கருட கொடி ஏற்றுவா. அந்த கொடியை கொடுத்தாராம். கொடியே விதானமேன்னு கேட்டா, ஐயோ இவ்வளோ பெரியசெல்லாம் என்கிட்ட இல்லை, விதானம்லாம் பந்தல் போடுறதுக்கு அந்த மாதிரி துணிலாம் இல்லைன்னாராம். ஏன் இல்லை? உங்கள் இடுப்பில் இருக்குது பாருங்கள் உத்திரியம் கொடுங்கன்னு இடுப்பில் இருந்ததை கட்டின்ட்டாள் ஆண்டாள். விதானமே அப்படின்னு எல்லாத்தையும் கழட்டி இப்போ வாங்கிட்டுட்டா. வாங்கி முடித்த உடனே அடுத்தது என்ன கேட்கணும்? சன்மானம் கேட்கணும். அந்த சன்மானத்தை நாளைக்கு பாசுரத்தில் கேட்க போகிறா. எனக்கு வெகுமதி கொடு அப்படின்னு கேட்க போகிறா. என்னத்துக்கு வெகுமதி? எதுவுமே பண்ணாததுக்கு வெகுமதியா? வேலை பண்ணால் வெகுமதி கொடுப்பா. இப்போ வேலை செஞ்சால் தானே சம்பளம் கொடுப்பா. ஆண்டாள் இப்போ கேட்க போகிறா, அடுத்த பாசுரத்தில் கேட்க போகிறா, எனக்கு வெகுமதி வேணும் அப்படின்னு கேட்க போகிறா. அது என்னன்றதை நாளைக்கு அனுபவிக்கலாம். இன்றைய பாசுரத்துக்கு உண்டான கேள்விகள் போடலாம். கேள்விகள் கேட்கலாமா? முதல் கேள்வி கை தூக்கிட்டேன். முதல் கேள்வி என்ன? ஒரு முனிவர்னு சொன்ன அந்த முனிவரோட பேர் ஆலை நிலைக்கு முனிவர் யார்? அந்த முனிவர் மார்க்கண்டேய முனிவர். சூப்பர். மார்க்கண்டேய முனிவர்ன்றது தான் அந்த முனிவர் ஆலை நிலை. வெரி குட். மாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலேனா என்ன அர்த்தம்? அவரு தான் நான் சொல்ல, அவரே செலக்ட் பண்ணிட்டோம். பைத்தியம். யார் மேல பைத்தியம்? வெறும் பைத்தியம்னு சொன்னா அது சரியான விடை இல்லை. யார் மேல? பெருமாள். பெருமாள் இல்லை. அவர் சொல்லுவார் யாருன்னு. சூப்பர். பெருமாளுக்கு அடியவர்னா அவ்வளோ பிடிக்குமா? பைத்தியமாக இருப்பாராம் பெருமாள் கிட்ட. அடியவர்கிட்ட பெருமாள். அதைத்தான் மாலே அப்படின்னு சொன்னான். சரி, நம்மாழ்வாரை பற்றி இப்போ பேசணும். நம்மாழ்வாரும் பெருமாளும் பார்த்தா லட்டு லட்டா. யார் யாரை சாப்பிட்டா? என்ன சொல்ற? கேட்கலையே. என்ன சொல்ற? இங்க வா, மைக்கில் சொல்லு. வடிவு தெரியுமா? சொல்லு. ஒன்றும் இல்லை. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, நான் சொல்றேன். சொல்லு. பெருமாளோட அங்கே மீட்டாங்க. பெருமாளோட அங்கே மீட்டாங்க. பொண்டாட்டி. பெருமாளோட பொண்டாட்டி மீட்டாங்க. பெருமாளோட பொண்டாட்டி மீட்டாங்க. சரி, ஓகே. சரியான விடை இல்லை. உட்காந்து இல்லை. அவர் தான் செலக்ட். அவர் நீ சொல்லுமா? அவர் பெருமாள் தான் நம்மாழ்வாரை சாப்பிட்டுட்டார். கரெக்ட். நம்மாழ்வார் பெருமாளை சாப்பிடலான்னு போனா பெருமாள் என்ன பண்ணிட்டார்? நம்மாழ்வாரை சாப்பிட்டுட்டார். ஓகே, சரி. பெருமாள் இப்போ ஆண்டாள் கொடின்னு கேட்டா என்ன கொடி கொடுத்தா? என்ன கொடி கொடுத்தார் பெருமாள்? அங்க 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 அவர் தான் செலக்ட் பண்ணுவார். அவர் தான் செலக்ட் பண்ணோம், நான் இல்லை. கருட கொடி சரியான விடை. கருட கொடி சரியான விடை. பெருமாள் கொடுத்த சங்கோட பேர் என்ன? பெருமாள் கொடுத்த சங்கோட பேர் என்ன? அவர் தான் செலக்ட் பண்ணணும், நான் இல்லை. அவர்கிட்ட கேளுங்க, யார் சொல்றாரோ அவர் தான்.
பாஞ்சசன்யம்ன்றது சரியானது. இப்போ இன்னொரு ஈஸியான கேள்வி. கோல விளக்கு யார்? சொல்லட்டா? ஆனா பாவம் ரொம்ப டெய்லியே தூக்குறான். நப்பின்னை பிராட்டி தான் கோல விளக்கு. கரெக்ட். சரி, இப்போ இன்னொரு ஈஸியான கேள்வி. விதானம்னு விதானம் கேட்டா இல்லைன்னாரு ஆண்டாள் வந்து ஒரு விதானத்தை எடுத்துட்டா. எந்த விதானம் அது? என்ன விதானம்? எல்லோ சட்டான். அமைதி அமைதி. பெருமாளோட இடுப்புல இருக்க உத்திரியம். கரெக்ட். எத்தனை கேட்கலாம்? 2. பல்லாண்டு இசைப்பவர்னு 2 பேர் சொன்னா. யார் அந்த 2 பேர்? பெரியாழ்வார், நம்மாழ்வார். சரியான விடை. ஓகே. சரி, நேத்து பாசுரத்தில் கொஞ்சம் டஃப்பா இருக்கணுமா இப்போ கேட்க கேள்வி? ஓகே. திருத்தக்க செல்வம் யார்? தாயார். இல்ல, சரியான விடை இல்ல. தெரியுமா? பெருமாள். தாயார். திருனா யாரு? தாயார். திருத்தக்க செல்வம்னா பெருமாள் விரும்பக்கூடிய செல்வம் யாருன்னா பெருமாள். அதாவது தாயார் விரும்பக்கூடிய செல்வம் யாருன்னா பெருமாள். சரியா? வெரி குட். சரி, நேத்து பாசுரத்துல தான் கேள்வி. இப்போ கம்சன் வயிற்றுல நெருப்பை போட்டு பெருமாள் இட்டாராம். யாரோட என்ன நெருப்பு அது? மெதுவா. சூப்பர். நான் சொல்றா, எல்லாரோட தாய்மார்களுடைய வயிறுல இருந்துதான் ஐயோ கண்ணனுக்கு இப்படிலாம் தொல்லை வருதேன்னு அந்த வயிற்றுச்சலை எடுத்துன்னு போய் கஞ்சனோட வயிற்றுல போட்டாராம் பெருமாள். வெரி குட். கிஃப்ட் இல்லாம ஒரு 4 கேள்வியா? பாவம், இவாளெல்லாம் ரொம்ப. நேத்து கேட்ட கேள்வியே ஒன்று கேட்க போறேன். சரியா? 7 அசுரன் பேர் சொல்லணும். 7 அசுரன். ஆமா, 7 சொல்லணும். நேத்து 5, இன்னைக்கு 7. 7 அசுரன் யார் சொல்றீங்க? சரி, எத்தனை சொல்ற? 7 அசுரன் பேர். பகாசுரன், அக்காசுரன், சகடாசுரன், வத்சாசுரன், கபிச்சாசுரன், சகடாசுரன், திருணாவிரதன். நிறைய அசுரர்கள். பூத்தனை. எத்தனை பேர் அமைச்சிருக்கான் பாருங்க. நிறைய சொல்லலாம். வெரி குட். ஓகே, குட். இன்னைக்கு பாசுரத்தில் மாலேன்னு ஆரம்பிச்சது இல்லையா? இது நேத்து பாசுரத்தில் ஒரு இடத்துல இருக்கு. எங்க? சொல்லு. சூப்பர் சூப்பர். நெடுமாலே. நெடுமாலே எப்படிப்பட்டவன் மால் அவன்? அதாவது இந்த பாசுரத்தில் என்ன, அடியவர்கள் மீது பைத்தியமா இருக்கான். நெடுமால் ரொம்ப பைத்தியமா இருக்கானா. அதை தான் நேத்து சொன்னான். அடியவர்கள்ட்ட பைத்தியமா இருக்கக்கூடிய நெடுமாலே அப்படின்னு சொன்னான். சூப்பர். அவளுக்கு பிரைஸே கொடுக்கலாம். நன்னா சொல்லியிருக்கான். அது ரொம்ப டஃப்பானது. சரி, பெருமாள் ஏன் அவரோட பிறப்பு ஒப்பில்லாத பிறப்பு, நம்மளை மாதிரி பிறக்கல அப்படின்றதுக்கு பெருமாள் எப்படி பிறந்தாருன்னு நேற்று சொன்னேன். பெருமாள் பிறக்கும்போது அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலையில் பிறந்தார். எப்படிலாம் இருந்தார் பெருமாள்? சங்கு. சொல்லு, கரெக்ட் தான். அப்புறம் வேற யார் யார் இருந்தா கூடவே இருந்தா? பெருமாள் பிறக்கும்போது கூடவே யார் யாரோ வந்தார. சரி, சொல்லுங்க. நல்லா. அவர் மார்பில் யார் இருந்தா? மார்பில் பிரம்மன் இருந்தாரா?
நீ சொல்லு பாப்பா. மார்பில் வந்து தாயார் இருந்தார். மார்பில் தாயார் இருந்தா. சூப்பர். அப்புறம் வேற யார் இருந்தா? அதுக்கப்புறம் பிரம்மர் வந்து குழந்தையா இருந்தாங்க. பிரம்மாவும் இருந்தார். பிரம்மா பேரனும் இருந்தார். வசுதேவருக்கு பிறக்கும் போதே பையன் இருந்தா, அது மாட்டு பொண்ணு இருந்தா, கூடவே பேரனும் வந்துட்டான். எல்லாரும் வந்துட்டான். மணி இருந்தது, கௌஸ்துபம் மணி இருந்தது, பட்டு பீதாம்பரம் இருந்தது, சங்கு சக்கரம் இருந்தது, 4 கை இருந்தது. அதனால தான் தம் அற்புதம் பாலகம்னு சொன்னான். அப்படிப்பட்ட அற்புதமான குழந்தையா பிறந்தார். சூப்பர். நன்னா ட்ரை பண்ண. நீ இன்னும் சொல்லியிருக்கலாம். நன்னா ட்ரை பண்ண. வெரி குட், வெரி குட். நன்னாந்துதா? சரி, நாளைக்கு அப்போ என்ன சன்மானம் கேட்குறான்றதை நம்ம நாளைக்கு பாசுரத்தில் கேட்கலாம். நாளைக்கு சண்டே இன்னும் கொஞ்சம் நிறைய நாளை பேசலாம். சரியா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரி. கண்டிப்பாக நாளைக்கு கொண்டு விடு. கண்டிப்பாக.